ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிவி டெய்லர். வெல்கம் டு நிரை சமையல். நம்ம இன்னைக்கு சுவையான ராகி அடை தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போகலாம். இப்போ நம்ம அடை தோசைனாலே நம்ம அரிசியோட போட்டு தான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருப்போம். இது வித்தியாசமாக நமக்கு ஆரோக்கியமும் கூட. இந்த ராகி மாவில் நம்ம அடை தோசை செய்ய போகிறோம். பருப்பெல்லாம் போட்டு என்னென்ன பருப்பு என்ன அளவுகள்னு நம்ம பார்த்துருவோம். நான் அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு கொடுக்குறேன், அதுலேயும் பார்த்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு 1 டம்ளர். அதாவது நீங்கள் எந்த இதில் 100 கிராம் எதில் அளக்குறீங்களோ அந்த அளவை வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தர் படியில் அளப்பாங்க, இல்லை டம்ளரில் அளப்பாங்க. நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு. அதே டம்ளரில் துவரம்பருப்பு ஒரு டம்ளரு, உளுந்தம்பருப்பு 1 டம்ளரு, பாசிப்பருப்பு 1 டம்ளர், ராகி மாவு 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. நம்ம பருப்புகளை விட ராகி மாவு டபுளாக சேர்த்துக்கணும். 2 டம்ளர் எடுத்துருக்கோம். இப்போ இந்த பருப்பு வகையெல்லாம் ஒரு 2 மணி நேரம் ஒன்றாவே சேர்த்து நல்லா ஊற வச்சிடும். கழுவிட்டு ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு 2 மணி நேரம் கழித்து நல்லா ஊறவும் அதை அலசிட்டு மிக்சியில் கொரகொரப்பாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இப்போ 4 வித பருப்பும் நம்ம ஊற வச்சுருக்கோம். அது 2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த அடை தோசைக்கு வதக்கி போட வேண்டிய பொருளெல்லாம் நான் என்னென்னு சொல்லிடுறேன். அப்படியே தேவையான பொருளெல்லாம் நான் போடையிலேயே நான் சொல்லிக்கிட்டே போடுறேன் அளவுகள்லாம். இப்போ நம்ம ஒரு பேன் காய வச்சுக்கிட்டோம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே சும்மா ஒரு 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் விட்டாச்சு. எண்ணெய் காயவும் சூடாகவும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போடுங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, உளுந்தும் நிறம் மாறிடுச்சு. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கிடலாம். கொஞ்சம் நிறம் மாறணும். வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் வதக்குங்க. இப்போ வெங்காயம் கலர் மாறிடுச்சு, ரொம்ப வதக்க வேணாம். அதுக்கப்புறமா நம்ம முருங்கைக்கீரை ஒரு 2 கைப்பிடி அளவு நான் நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். தண்ணியில் அலசி நல்லா வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிடலாம். நான் சொல்கிற அளவு ஒரு 4 பேர் நல்லா சாப்பிடமா. இந்த ராகி அடை தோசை நம்ம ராகியில் கால்சியம் இருக்குது, அயன் ரொம்பவே இருக்குது, கால்சியம் நல்லா இருக்குது. அதே போல் முருங்கைக்கீரையிலையும் உங்களுக்கு எல்லா சத்துமே இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம இதை சேர்த்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறப்ப நமக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். கீரை கொஞ்சம் சுருண்டு வர்ற அளவுக்கு வதக்கினா போதும். நல்லா வேகணும்லாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம தோசையில் தான் போட போகிறோம். அப்படிங்கிறப்ப நம்ம திரும்ப தோசையை வேக விடுவோம்ல, தோசையில் நல்லா வெந்துடும். லேசாக வதங்கினா போதும். இப்போ கீரை நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம எப்பயுமே சமையல் ஆரோக்கியமும் இருக்கணும், சுவையாகவும் இருக்கணும், நம்ம சமைக்கிறதுக்கு எளிமையாகவும் இருக்கணும். அந்த மெத்தடில் தான் நான் எளிமையான இதை சமைக்கிறதெல்லாம் நான் வீடியோ போடுறேன். எப்படி டெய்லர் வீடியோ எளிமையான முறையில் போய் சேரணும், எல்லாராலையும் கற்றுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ போட்டேன். நல்லாவே சப்போர்ட் பண்ணீங்க நீங்கள். இதுவும் அதே போல் எல்லாருமே ஆரோக்கியமாக சாப்பிடணும் அப்படிங்கிறனால எளிமையான வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம எளிமையாக ஆரோக்கியமாக சமைக்கிறது எப்படி அப்படின்னு தான் நான் வீடியோ போட்டுருக்கேன். இந்த சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கீரை நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ நம்ம 4 வகை பருப்பை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். அதை போட்டு மிக்சி ஜாரில் பாருங்கள்
கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அடை தோசைங்கிறப்ப கொரகொர நமக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி ஊற்றிடலாம். ஏன்னா தோசைக்கு நம்ம தண்ணி பதமாக தான் இருக்கும். இப்போ 2 கப்பு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டுடலாம். இதோட வதக்கி வச்ச கீரை வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கிறோம். இதோட சின்ன டீஸ்பூனில் தான் போடுறேன், அந்தளவு போட்டால் போதும். அதையோட சீரகப்பொடியும் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அதே ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தக்கன நீங்கள் கூட வேணாலும் போட்டுக்கலாம், குறைச்சி வேணாலும் போட்டுக்கலாம். அடுத்து இதோட கண்டிப்பாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்கணும். பெருங்காயத்தூளும் இதே ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் சேர்க்குறோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம தோசை மாவு பதத்துக்கு இதை நல்லா கரைச்சி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் தூள் உப்பு போடுறேன். தேவையான அளவு உங்களுக்கு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா கலந்து விட்டுக்குருவோம். ரொம்பவும் தண்ணி பதம் இல்லாமல் கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ராகி அடைக்கி மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. காயவும் இது வந்து ரொம்ப பெருசாக ஊற்றணும்லாம் இல்லை, ஒரு கரண்டி ஊற்றி இந்த மாதிரி நல்லா தோசை வார்த்துக்கலாம். இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். நம்ம தோசைக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் அடை தோசைக்கு நல்லா தாராளமே போட்டுக்கலாம். கொஞ்சம் டயட்டை ஃபாலோ பண்ணுறவங்க 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. நமக்கு நல்லெண்ணெயும் நல்ல சத்துள்ளது. அதே போல் கீரை முருங்கைக்கீரை போட்டுருங்க. முருங்கைக்கீரை சத்தானது, எல்லா வித சத்தும் இருக்குது முருங்கைக்கீரையில். அப்புறமா வந்து நமக்கு ராகி ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அதுலேயும் எல்லா விதமான கால்சியம், அயனு, எல்லா விதமான சத்து நமக்கு உடம்புக்கு தேவையான எல்லா சத்துமே அதில் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம தோசை ஊற்றி அடை தோசை ஊற்றி சாப்பிட்றப்ப, இந்த மாதிரி நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்றப்ப பருப்பெல்லாம் வேறு நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் புரதச்சத்து இருக்கும். கால்சியம், புரதம், அயனு, விட்டமின்ஸ் எல்லாமே உங்களுக்கு சமமாக இதில் எல்லா சத்துமே கிடச்சிரும் உங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறப்ப, காலை உணவாக நீங்கள் எடுக்கிறப்ப ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியானது. நைட்டு மட்டும் இந்த உணவை எடுக்காதீங்க, ஜீரணமாகாது. இப்போ பெரட்டி போட்டுட்டு கொஞ்சம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். இப்போ நம்ம பரட்டிடலாம். நல்லா இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. நல்லா வெந்திருக்கும் பாருங்கள், நல்லா முருகலாக வெந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கையில் நம்ம எடுத்துடலாம். ஊற்றினோடனே நம்ம ஹையில் வச்சு வேக விடுங்க, கருகிராமல். பெரட்டி போடையில் சிம்மில் வச்சிடலாம். கொஞ்சம் சிம்மில் வெந்துச்சுன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் தோசை. நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடுவோம். இப்போ அடை தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரிமாறலாம். சுவையான ஆரோக்கியமான ராகி அடை சுட சுட தயாராகிருச்சு. அதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் நாட்டு சக்கரை வச்சுருக்கேன். காரமாக வேணுங்கிறவங்க நீங்கள் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி, எந்த சட்னி வேணாலும் தொட்டுக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இதே போல் நீங்களும் ஆரோக்கியமாக சுவையாக சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.